சபையே, மற்றவர்களைப் போல நீ இருக்காத, மற்றவர்கள் துக்கிப்பது போல நீ துக்கிக்காத. கர்த்தர் சொல்லுகிறதை கவனித்து கேள். எபேசியர் 2:3 வாசிங்க பாப்போம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து ஸ்பாவத்திலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். உங்கள் சரீரம் என்ன சரீரம்? பழைய பாவம் உங்கள் சரீரத்தில் இருக்கா? மனசு பழைய பாவத்துக்கு ஏங்குதா? அப்போ உங்கள் சரீரம் உயிர்ப்பிக்கப்படலைன்னு அர்த்தம். உங்கள் சரீரம் எப்படிப்பட்ட சரீரம்? உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரம். அல்லேலூயா. உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், என்றைக்கு பாவத்துக்கு செத்து நீதிக்கு நீங்கள் பிழைத்து ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகத்தால் நிரம்புனீங்களோ அன்னைக்கே உங்கள் பழைய மனுஷன் என்ன செஞ்சிட்டான்? செத்துட்டான். ஆனால் அப்பப்போ பாம்பு பொந்து குழந்தை எட்டி பார்க்க மாதிரி பழைய மனுஷன் என்ன செய்வான்? நான் மட்டும் யாரும் தெரியுமா, நான் எப்படி இருந்தேன் தெரியுமான்னு நீ சொன்னாலே உங்ககிட்ட பழைய மனுஷன் கொஞ்சம் எட்டி பார்க்காமனு அர்த்தம். அப்ப நீ அந்த மனுஷனை பார்த்து சொல்ல, என்கிட்ட இருக்கிறது கிறிஸ்து, புதிய மனுஷன், நீ இந்த சரீரத்தில் உனக்கு சொல்லணும். எத்தனை பேர் அப்படி சொல்லுதியே? அப்படி சொன்னா நீங்க எதிராளியை ஜெயிச்சிட்டீன்னு அர்த்தம். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த மாம்சமும் மனசும் சொன்னதை இன்னைக்கு நீங்க செய்வீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு நாள் எதை நிறைவேற்றுறீங்க? மாம்ச கிரியைகளை நிறைவேற்றீங்க. தேவனுடைய கிரியைகளை நீங்க என்ன செய்யல? நிறைவேற்றல. நீங்கள் தேவனுடைய கிரியைகளை நிறைவேற்றுவர்களாக இருந்தால் மாம்ச கிரியைகள் உங்களை விட்டு என்ன செஞ்சிருக்கோம்? அழிந்து போயிருக்கும். ஏன்னா நீங்க யாரு? கிறிஸ்துவுக்குள்ள உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரம். இந்த சரீரம் எப்படிப்பட்ட சரீரம்? உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரம். மாம்சமும் இந்த சதையும் மனசும் சொல்றதை என்ன செய்யாது? கேட்காது. அப்ப யார் சொல்றதை கேட்கும்? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் இனிமே மாம்ச கிரியை என்ன செய்ய மாட்டேன், நிறைவேற்ற மாட்டேன். இதுவரைக்கும் நிறைவேற்றினா என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இனி என் மாம்சமும் மனசும் சொல்றதை நான் என்ன செய்ய மாட்டேன். ஏன்னா நான் யாரு? உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரம். என் மாம்சம் கிறிஸ்துவினால் என்ன செய்யப்பட்டிருக்கு? உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கு.